பிரியமானவர்களே, கர்த்தராகிய இயேசு உங்களை ஆசீர்வதிப்பாராக. நீங்க தினமும் பைபிள் படிக்கிறீங்களா? எப்படி படிக்கிறீங்க? கருத்தா படிக்கிறீங்களா? ஒவ்வொரு நாளும் வாசிக்கும் போது மனசுல அதை வச்சுக்கணும்னு படிக்கிறீங்களா? அதுதான் நல்ல சிறந்த தியான முறையாகும். நம்ம கேள்விப்பட்டிருப்போம், ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து காற்றையும் கடலையும் அதட்டினார், அப்பொழுது மிகுந்த அமைதல் உண்டாயிற்று. இந்த சம்பவத்தை நல்லா உங்களுக்கு தெரிஞ்சிருப்பீங்க, கேட்டிருப்பீங்க. சில பாடலில் கூட இந்த சம்பவத்தை பற்றிய வரிகள் வருவதை கவனித்திருப்பீங்க. ஆனால் பைபிளில் எங்கே இந்த பகுதி வருது, அதை பற்றி தான் இப்போ படிக்க போகிறோம். இது ஒரு பைபிள் இன்ஃபர்மேஷன், வேதாகமத்தில் உள்ள ஒரு தகவல். அது நீங்கள் தியானம் பண்ணுவதற்கு உதவி செய்யும். இப்போ பாருங்கள், ஸ்க்ரீனை பாருங்கள். என்ன நம்பர் உங்களுக்கு தெரியுது? 4 தெரியுதா? 4 நல்லா பாருங்க. பார்த்தீங்களா? 4 என்ன பார்க்குறீங்க? ஒரு போட் பார்க்குறீங்க, அந்த வேவ்ஸ் பார்க்குறீங்களா, அலைகள். மேலே பார்த்தீங்களா ரைட் ஹேண்ட் சைடில் அந்த கிளவுட்ஸ் மாதிரி அந்த போட்டில் என்ன வார்த்தை வருது பார்த்தீங்களா? எம்கேன்னு இருக்கு, 2 எழுத்துக்கள். அதாவது மார்க்கு சுவிசேஷம் 4வது அதிகாரத்தில் இந்த குறிப்பிட்ட அற்புதம் வருகிறது. ஆண்டவராய் இயேசு கிறிஸ்து காற்றையும் கடலையும் அதட்டினார். இப்போ அந்த போட்டை பாருங்க, என்னமோ எழுதுகிற மாதிரி இருக்குது பார்த்தீங்களா? MT8 இருக்கு பார்த்தீங்களா? போட்டில் நிற்கிற மாதிரி தெரியுது. அது என்னன்னா மத்தேயு 8. ரைட் சைடில் பாருங்க LK8, அதாவது லூக் 8, லூக்கா 8ஆம் அதிகாரத்தில். இந்த 3 சுவிசேஷங்களிலும் இதே சம்பவம் எழுதப்பட்டிருக்கிறது. நீங்கள் என்ன பண்ணுங்க, 3 சுவிசேஷத்தில் உள்ள இந்த பகுதிகளை கவனமாக மெதுவாக படித்து ஒப்பிட்டு பாருங்கள். அதில் ஏதாவது ஒன்றை நீங்கள் கண்டுபிடிக்கலாம். உங்களுடைய வாழ்க்கையில் காற்றை போல கடலை போல கொந்தளிக்கும் அனுபவங்கள் வரலாம். காற்றும் கடலும் எதை காட்டுகிறதுன்னு நீங்கள் யோசித்து பார்த்துருக்கீங்களா? காற்றை பார்க்க முடியாது. காற்று நம்மளால் காணக்கூடாத புரியாத புயல்களை காட்டுகிறது. அலையை நம்ம பார்க்கலாம். அலைகள் நாம் பார்க்கக்கூடிய சில பிரச்சனைகளை காட்டுகிறது. பிரச்சனை எதுவாக இருந்தாலும் காற்றையும் கடலையும் அதட்டி நம்முடைய வாழ்க்கையிலே மிகுந்த அமைதலை கொடுக்கக்கூடியவர் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து மட்டுமே. இதை நீங்கள் மறந்துடக்கூடாது. இப்போ காற்றுக்கு என்ன சொல்லுவோம்? விண்டுன்னு சொல்லுவோம். கடல் அலைக்கு வேவ்ஸ்ன்னு சொல்லுவோம். இந்த பாருங்கள், உங்களுக்கு காட்டுறாங்க. ஒரு W அது வேவ்ஸ், இன்னொரு W அது விண்ட்ஸ். இது 2ஐயும் ஆண்டவர் அதட்டினார். அவர் அதட்டி எல்லாம் அமைதியான உடனே சீஷர்கள் சொல்கிறாங்க, இவர் யாரோ, காற்றும் கடலும் இவருக்கு கீழ்ப்படுகிறதே என்று சொன்னாங்க. அதுதான் வொர்ஷிப், அதாவது ஆராதிக்கிறாங்க. இயேசு எவ்வளோ பெரியவர், இயற்கைக்கு மேல் அவருக்கு அதிகாரம் இருக்கிறது. உங்களுடைய வாழ்க்கையிலே ஆண்டவராக இயேசு கிறிஸ்து வாழ்க்கை சூழ்நிலையெல்லாம் அமைதிப்படுத்தி அவரே ஆண்டவர் என்று நீங்கள் அறிய செய்வார். இப்போ பாருங்க, www தெரியுதா? waves winds worship.jesus.com. காம்னா COMல அந்த பாருங்க CALM. மிகுந்த அமைதல் உண்டாயிற்று. கர்த்தர் உங்களுக்கு இப்படிப்பட்ட அமைதிப்படுத்தும் அனுபவங்களை தருவாராக. ஆமென். கிறிஸ்துவுக்குள் பிரியமானவர்களே, உங்களுடைய ஆவிக்குரிய வளர்ச்சிக்காகவும் வேதாகமத்தை நீங்கள் நன்றாக அறிந்து கொள்ளவும் உங்களுக்காகவே ஏராளமான புத்தகங்களும் கேசட் மற்றும் ஆடியோ வீடியோ CDகளும் எங்களிடம் உள்ளன. இவைகள் உங்களுக்கு தேவை என்றால் எங்களோடு தொடர்பு கொள்ளுங்கள். அவைகளின் விவரங்களையும் பட்டியலையும் உங்களுக்கு அனுப்பி வைப்போம். நீங்கள் தொடர்பு கொள்ள வேண்டிய எங்கள் முகவரி: டாக்டர் செல்வின் டி எபினேசர், பின்தொடர் பணி, தபால் பை எண் 1, காந்தி நகர் கிழக்கு, ஒட்டஞ்சத்திரம் 624619. தொலைபேசி இலக்கம் 8903011350. God bless you.